ஆடி பிறந்தாலே வீட்டில் ஒரே குழப்பம். இந்த குழப்பம் இன்று நேற்று வந்ததில்லை. கடந்த 20 வருஷமாக குழப்பம் வரும் போகும். நிரந்தர தீர்வு இதுக்கு கிடையாது. ஏனென்றால் அது பற்றி அடுத்த ஆடியில்தான் பேச்சு வரும். என் தந்தையார் வருடாந்திர திதி தான் இந்த குழப்பத்திற்கு காரணம். நானும் என் மனைவியும் சென்னையில் இருக்கிறோம். எனக்கு 2 தம்பிகள். ஒருவர் பெங்களூர், மற்றொருவர் மதுரை. என் மனைவி ஒரு மாதத்திற்கு முன்பே ஃபோன் பண்ணி, இப்போது ஃபோன், முன்பெல்லாம் லெட்டர் போட்டு அவர்களுக்கு அவர்கள் தந்தையின் திதியை நினைவூட்ட வேண்டும். முதலில் சில வருஷங்கள் அவர்கள் மனைவி குழந்தைகளுடன் வருவார்கள். ஆவணி அவிட்டத்தை ஒட்டி சில சமயங்களில் திதி வரும்போது திதிக்கு வந்து பின்பு பூணூல் தரித்து ஜபம் முடித்து செல்வார்கள். என் தந்தையரையும் நமது வழக்கத்தையும் தான் ஒவ்வொரு முறையும் வாழ்த்துவேன். இது மாதிரி வழக்கம் இல்லாவிட்டால் அண்ணன் தம்பிகள் சந்திப்பதற்கு வாய்ப்பே இருக்காது. ஸ்கூல், கோச்சிங், மனைவியின் ஒத்துழைப்பு, இது தவிர இப்போது சொந்தக்காரங்களை சந்திப்பதை தவிர்க்க காரணம்தான் வேண்டும். தந்தை இறந்த சில வருஷங்களுக்கு தம்பிகள் குடும்பத்துடன் வந்து போவது வழக்கமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். 3 வருஷத்திற்கு முன்பு திதியின் முதல் நாள் வரை தம்பிகள் இருவரிடமிருந்தும் வரும் விபரம் பற்றி போன் வரவில்லை. போதா குறைக்கு என் வீட்டு லேண்ட்லைன் வேறு ரிப்பேர் ஆகியிருந்தது. எனவே எப்படியும் வந்து விடுவார்கள் என்றிருந்தேன். திதி அன்று காலையில் தம்பி ஒருவன் வந்து விட்டான். அவனுக்கு ஆபீஸில் ஏதோ இன்ஸ்பெக்ஷனாம். நேற்று இரவு வரை வேலை செய்துவிட்டு இரவு பஸ் பிடித்து வந்து சேர்ந்திருக்கிறான். இன்ஸ்பெக்ஷன் பற்றி புரோகிராம் இருந்ததால் எப்படி போவது, அவர்களை எப்படி அழைத்து வருவது என்று குழம்பி கடைசியில் தனியாக வந்திருக்கிறான். அவன் வந்த அரை மணியில் அடுத்த தம்பியும் வந்து சேர்ந்தான். அவன் மனைவிக்கு லீவு மறுக்கப்பட்டதால் அவன் மனைவியும் குழந்தைகளும் வர இயலாமல் போய்விட்டது. அந்த வருஷத்திலிருந்து திதி அன்று தம்பிகள் மட்டும் வருவது வழக்கமாகிவிட்டது. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக பணிபுரிந்து வருகிறேன். எனது நிறுவனத்திற்கு சென்னையிலேயே நிறைய கிளைகள் உண்டு. எனது மனைவி இல்லத்தரசி. ஓரளவு வசதியாக வாழும் நடுத்தர குடும்பங்களில் எங்களுடையதும் ஒன்று. என் மனைவி இப்போது புலம்ப ஆரம்பித்து விட்டாள். என்ன, இப்போதெல்லாம் உங்கள் தம்பி மனைவிகள் வருவதில்லை? சார்த்த காரியம் எவ்வளவு கஷ்டமானது தெரியுமா? என்னாலும் முடிவில்லை, அவர்களும் வருவதில்லை என்று முடிவாகிவிட்டது. ஏன், சமையலுக்கு ஒரு ஆளை போட வேண்டியது தானே? பக்கத்து வீட்டில் சார்த்தம் என்றால் ஒரு மாமி வருகிறார். எல்லா வேலைகளும் அவரே செய்து விடுகிறார். சார்த்தத்திற்கு வேலையும் செய்து கொண்டு வாத்தியார் கூப்பிடும் போதெல்லாம் வருவது என்பது சமாளிக்க முடியாமல் ஆகி கொண்டு வருகிறது. இந்த வருஷ சிராதத்திற்கு ஆள் போட்டே ஆக வேண்டும். என்னால் முடியவே முடியாது, தீர்மானமாக சொல்லிவிட்டாள் மனைவி. வேறு வழியில்லை. பக்கத்து வீட்டு மாமியை விசாரித்ததில் 500 ரூபாய் கேட்கிறாங்க என்றார். கேட்டால் கொடுக்க வேண்டியது தானே? பக்கத்து வீட்டில் கொடுக்கறாங்க. அவங்க என்ன பெரிய கலெக்டரா? அவரும் உங்களை மாதிரி கம்பெனியில் அக்கௌண்ட் தானே இருக்காரு. அவரே 1500 ரூபாய் கொடுத்து சமையலுக்கு ஆள் போடும்போது உங்களால் கொடுத்து ஆள் போட முடியாதா? என்னை துளைத்தாள். அடுத்தவர்களை பார்த்து நம்ம வாழக்கூடாது. நம்மால் என்ன முடியுமோ அது மாதிரி வாழ்ந்தால் நமக்கு நல்லது. நல்ல உபதேசங்கள் அவள் காதில் ஏறவில்லை. ஒரே பிடிவாதமாக இருந்தாள். சரி, வேறு விஷயமில்லை, அடுத்த மாதிரி வேற எப்படி சமாளிக்கலாம்? நான் பக்கத்து வீட்டுக்காரியிடம் அவங்க வீட்டிற்கு வந்த மாமியின் ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணினேன். நாம கேட்கிற நாளில் அவங்களுக்கு வேறு வேலை இருக்கா, வர முடியாது என்று சொல்லிட்டாங்க. அந்த மாமியை விட்டா வேறு மாமியே இல்லையா? நான் இன்னைக்கே விசாரித்து ஏற்பாடு செய்து விடுகிறேன். இப்போ எல்லாம் அந்த மாதிரி மாமி கிடைப்பது கஷ்டமாக இருக்கிறது. ஒரு மாதத்திற்கு முன்பே புக் ஆகி விடுகிறார்கள். சரி, முயற்சி செய். மனைவியின் முயற்சி தோற்றால் 1500 ரூபாய் லாபம். அவள் வெற்றி பெற்றால் செலவு 1500 ரூபாய். அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்த எனக்கு என் மனைவி எனக்கு ஷாக் கொடுத்து விட்டாள். நான் என்னுடன் குழந்தையை ஸ்கூலுக்கு கொண்டு விடும் லதாவிடம் பேசினேன். லதா, மாமியை தேடுவதெல்லாம் இப்போ இன்டர்நெட் வந்து விட்டது. எங்க வீட்டிற்கு வா, நானே தேடி தருகிறேன் என்று சொன்னார்கள். நான் அவர்களது வீட்டிற்கு நாளை சென்று புக் பண்ணி விடுகிறேன் என்று சொன்னார். சரி என்பதை தவிர ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இது எங்கே எப்படி முடிய போகிறதோ என்ற கவலை பற்றி கொண்டது என்று தான் சொல்ல வேண்டும். மறுநாள் ஆபீஸிலிருந்து வந்த என்னை ஒரே சந்தோஷத்துடன் வரவேற்றார். நான் இன்றைக்கு தான் நெட்டை பார்த்தேன். நாமும் ஒரு கம்ப்யூட்டர் வாங்க வேண்டியது அவசியம். நெட்டில் எல்லாமே இருக்கு. சமையலுக்கு மாமி என்று போட்டால் எவ்வளவு விலாசம் வந்தது தெரியுமா? நெட்டை பற்றி உற்சாகமாக பேசினது என்னவோ சந்தோஷமாக இருந்தது. லதாவே எப்படி பார்க்கிறது, எப்படி புக் பண்ணுறது எல்லாம் சொல்லி கொடுத்தாள். நானும் புக் பண்ணிவிட்டேன். பணம் கூட கொடுத்தாய் விட்டது என்று சொன்னாள். பணம் கொடுத்தியா? எப்படி? புரியாதது மாதிரி கேட்டேன். லதா கிரெடிட் கார்டில் பணம் செலுத்தி விட்டாள். நாளைக்கு லதாவுக்கு 1500 ரூபாய் கொடுத்தால் போதும். வெரி குட்.
அவர்கள் ஃபோன் நம்பர் விலாசம் எல்லாம் கொண்டு வந்திருக்கியா என்று கேட்டார். இதோ பாருங்க, ஒரு கார்டில் விலாசம் ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் மனைவிக்கு இன்டர்நெட் தேர தெரிந்தது என்ற சந்தோஷம், மறுபக்கம் கம்ப்யூட்டர் வாங்க சொல்ல நிர்பந்திப்பாளோ என்ற பயம். பரவாயில்லை, மனைவி முன்னேறுகிறாள் என்ற சந்தோஷம் மற்ற பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளியது. சிரார்த்தத்திற்கு முதல் நாள் என் மனைவி லதாவிடம் அந்த மாமிக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள், மாமி நேரத்துக்கு வரலன்னா நமக்கு தான் கஷ்டம், பணமும் முன்னாடியே கொடுத்தாச்சு என்று எச்சரிக்கை செய்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஃபோனை எடுத்த உடனேயே, ஹலோ மாலதி மாமியா, உங்களுக்கு சர்வீஸ் நாளைக்கு லிஸ்ட்ல இருக்கு, கன்ஃபார்ம் வரும். மாமி பேர் சாரதா, அவர்கள் கான்டாக்ட் நம்பர், நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் என்று இருந்தது. மாலதிக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி சர்வீஸ் கிடைத்தால் சந்தோஷமாக இருக்கு. சாரதா மாமிக்கு ஃபோன் செய்தாள். சாரதா மாமி, மாலதி மாமி தானே நீங்க? உங்கள் அட்ரஸ் 42 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், நியூ காலனி, குரோம்பேட் தானே என்று அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணினார். உங்கள் வீட்டில் எவ்வளவு பேர் சாப்பிட இருக்காங்க, எத்தனை கறி, எத்தனை பட்சணம் நிறைய பண்ணணுமா எல்லாம் விசாரித்து கடைசியில் நாளைக்கு காலை 6 மணிக்கு வந்து விடுவதாக சொன்னார். அப்பா, இவ்வளவு வருஷங்களில் இந்த சார்த்தத்துக்கு தான் நான் வேலை அதிகம் செய்யாமல் இருக்க போகிறேன். இது மட்டும் சரியாக ஒர்க் அவுட் ஆகிவிட்டால் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஏற்பாடு தான். நாம் ஏன் உடலை மாய்த்து கொள்ள வேண்டும்? இந்த விஷயத்தை நம்பி மனைவிகளிடம் உடனே சொல்ல வேண்டும் என்று துடித்தாள். அவர்களுக்கு ஃபோன் செய்து, இந்த தடவை சிரார்த்தம் எப்படி தெரியுமா, நான் ஒரேடியா செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டேன். மாமி போட்டுதான் ஆக வேண்டும் என்று அடிச்சு சொல்லிவிட்டேன். அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா, நானே லதா, உனக்கு தெரியுமே நம்ம பிரசன்னா கூட படிக்கிறானே, அவன் அம்மா வீட்டிற்கு போய் இன்டர்நெட் மாமியை புக் பண்ணிட்டேன். அப்பா, மாமி ஏற்பாடு பண்ணினேன்னா பொழைச்சேனோ இல்லை, என்னால் சாதத்துக்கு முதல் நாள் இப்படி ரிலாக்ஸாக பேச முடியுமா? ஒரே டென்ஷன், வேலை கொஞ்சம் ஜாஸ்தினா டென்ஷன் ஆகி 3 டைம்ஸ் டயர்ட் ஆகிவிடுகிறது. வழக்கமாக சிராத்தத்தன்று காலை 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டியிருக்கும். ஏதோ மறதியாய் 4 மணிக்கு வைத்த மொபைல் அலாரம் ஒலிக்க சிறிது புன்முறுவலுடன் அதை அமர்த்தி மீண்டும் படுக்கையில் சரிந்தான். 5 மணி அலாரம் அடித்திருக்க வேண்டும். கண் விழித்து பார்த்தபோது மணி 5:30 ஆகியிருந்தது. அடடா, கொஞ்சம் அசந்துட்டேன். அதனால் என்ன, மாமி நேற்று ஃபோனில் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் வந்து காய் நறுக்கி எல்லாம் செய்து விடுவேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று சொல்லி இருக்கிறார். எழுந்து வாசல் லைட்டை போட்டு கடிகாரத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். கணவர் எழுந்த, என்ன மாமி வந்தாச்சா கேட்டுக்கொண்டே வந்தார். 6 மணினா, சரியா 6 மணிதானா? காலை வேலை, பஸ் கிடைக்கணும், 10 நிமிஷம் பார்ப்போம். மாலை 6:20 காட்டிய போது மாலதிக்கு டென்ஷன் பல மடங்கு கூடியது. எவ்வளவு வேலைகள் செய்ய வேண்டும், ஒழுங்காக நாமே செய்வது என்று இருந்தால் 5 மணிக்கே ஆரம்பித்திருக்கலாம். அந்த மாமி, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், 6 மணிக்கு வந்து விடுகிறேன் என்று இதே வேலை தான், இந்த வேலை அத்துப்படி என்று என்னமா சொன்னார். இப்போது தான் என்ன பண்ண போகிறேன், எதை முதலில் செய்வது, எதை எப்போது செய்வது, ஒரே குழப்பமாக இருக்கிறது. புலம்பு தள்ளினாள். என்ன இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க? நான் எவ்வளவு டென்ஷனில் இருக்கேன் தெரியுமா? 6 மணிக்கு வரேன்னு சொன்ன மாமி இன்னும் வரல. ஃபோன் பண்ணுனா நாட் ரீச்சபிள்னு வருகிறது. நீங்கள் பாட்டுக்கு ஹாயாக உட்கார்ந்துருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? கூட மாட ஏதாவது உதவி செய்யுங்க. பொறிந்து தள்ளினாள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லு, அதை செய்கிறேன். பொறுப்புடன் ஏதாவது பேச வேண்டும் என்று வாய் குளறி வழிந்தேன். பாலை இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைத்து இருக்கிறேன். சூடான உடனே பொங்கி வரும். கரெக்டாக பார்த்து ஆஃப் பண்ணிடுங்க. நான் குளித்து விட்டு வந்து காஃபி போட்டு கொடுத்து விட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன். ஏதோ இந்த தடவை ஆள் போட்டாச்சே, டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினச்சா 2 மடங்கு டென்ஷன் ஆகிவிட்டது. எதுக்கும் ஒரு ராசி வேணும். நான் கஷ்டப்படுறதுக்குன்னே பிறந்திருக்கேன். இன்னும் எவ்வளவு கஷ்டம் படணுமோ அவ்வளவுக்கு கஷ்டம்தான் ஆக வேண்டும். புலம்பிக் கொண்டே டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் செல்ல எத்தனைத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். காலிங் பெல் ஒலித்ததை கேட்டு கதவை திறந்தான். ஒரு மாமி, நல்ல தோரணை உள்ள மாமிதான் அங்கு நின்று கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். மாலதி திகைத்து நிற்கும் போதே, நீங்க தானே மாலதி மாமி, உங்க வீட்டு சார்த்தம் இன்று தானே? சாரதா மாமிக்கு ஒரு எமர்ஜென்சி, அதனால பரவாயில்லை, நான் உங்களுக்கு எல்லா வேலைகளையும் செய்து கொடுத்து விடுகிறேன் என்று கவலைப்பட வேண்டாம் என்றார். மாலதிக்கு மூச்சு வந்தது. ஆனால் இந்த மாமி செய்வார்களா? ஆனாலும் பரவாயில்லை, கூட செய்வதற்கு ஒரு மாமி வந்து விட்டாரே. ஆமா மாமி, வாங்கோ வாங்கோ என்று நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிவிட்டேன். நீங்கள் வந்தது கொஞ்சம் பெரிய ரிலீஃபாக இருக்கு. அதற்குள் மாலதியின் கணவர் என்னவென்று கேட்டுக்கொண்டு அங்கே வந்தார். வந்த மாமியும், இந்த வீடு தான் கன்ஃபார்ம்டு, நீங்கள் போகலாம் என்று வாசலுக்கு குரல் கொடுத்தாள். என்ன மாமா வந்திருக்கிறாரோ, உள்ளே வரலாமே, மாலதியின் கணவன் உபச்சாரம் செய்தார். பரவாயில்லை மாமி சொன்னார். என்ன நியாயம் மாமி, வீடு வாசல் வர வந்து உள்ளே வராமல்
சட்டை கூட போடாமல் வெளியே ஓடி காரில் உட்கார்ந்திருந்தவரை கண்டு திகைத்தார். என்ன சார், நீங்களா? ப்ளீஸ் உள்ளே வாருங்கள். முதல் தடவை என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உள்ளே வரலன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். சரிப்பா, நான் வரேன். ரொம்ப எமோஷன் ஆகாத. மாலதி, சாருக்கு ஒரு காஃபி போடு என்று சொன்னார். அந்த மாமியும், நான் குளித்துவிட்டு காரியத்தை பார்க்கிறேன், கவலைப்படாதீங்கோ, சீக்கிரமே முடிச்சிடலாம். மாலதி சாருக்கு காஃபி போட்டு கொண்டு வந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். சார், என் ஒய்ஃப் மாலதி. மாலதிக்கு திடுக்கிட்டது. என்னது, காஃபி போடுனார்? இப்போ அறிமுகம் வேற. மாலதி, சார் யார் தெரியுமா? என் ஆஃபீஸ் மேனேஜர், ரொம்ப நல்லவர், பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். சரி, நான் இப்போ கிளம்பலாமா? மேனேஜர் சிரித்து கொண்டே கேட்டார். எஸ் சார். சட்டையை போட்டுக்கொண்டு வாசல் வரை வழி அனுப்பி வைத்தேன். கையோடு குளித்து விட்டு சொல்லுங்கோ மேடம், நான் என்ன பண்ணணும்? நான் தான் வழக்கமாக மாமிக்கு உதவியாய் காய்கறி நறுக்குவேன், அரைத்து கொடுப்பேன். மாலதியே எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுவாள். கூடமாட ஒரு கைடன்ஸ்க்காக தான் நான் மாமியை வைப்போம். மாமி கூட போகும்போது எல்லாவற்றையும் நீங்களே செய்து விடுகிறீர்கள். உங்கள் வீடு மாதிரி நாங்கள் போகிற எல்லா வீட்லேயும் உதவி செய்தால் எங்களுக்கு எவ்வளவோ சுலபமாக இருக்கும், வழக்கமாக சொல்வார். மாலதி பல்லை கடித்து கொண்டு அந்த பக்கமே திரும்பி பார்க்காமல் இருந்தாள். அப்போது ரொம்ப நல்லதாக போச்சு மாமி, நீங்கள் கொஞ்சம் தேன் குழலுக்கு அரைச்சி கொடுங்க. சார், நீங்கள் அதிரசத்துக்கு வெல்லம் தட்டி கொடுங்க. அவசரமல்ல, காய்கறி நறுக்கியவுடன் செய்தால் போதும். மாமியின் சாமர்த்தியம், மாலதியின் கணவர் காட்டிய பரிவே மாலதிக்கு எப்படியாவது சிரார்த்தம் முடிந்தாலே தேவலை என்ற ஆதங்கம். சிரார்த்த சமையல் ஒரு வழியாக சாஸ்திரிகள் சமையல் ரெடியாகிவிட்டதா என்று கேட்பதற்கு முன்பே முடிந்து விட்டது. மாலதி அப்பாடா என்று ஒரு பெருமூச்சு விட்டார். மற்றபடி சாஸ்திரிகள் வந்து வழக்கம் போல மந்திரம் சொல்ல மாலதியின் கணவர் ஹோமத்தியில் ஆகுதி விட சிரார்த்தம் முடிந்து விட்டது. அவ்வப்போது மாமி சிரமப்படுகிறாரா என்று கவனிக்க தவறியதில்லை. சிரார்த்தம் முடிந்து, மாமி நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா? பாவம், வீட்டுக்கு போய் சாப்பிட டைம் ஆகிடும் இல்லையா? பரிவுடன் விசாரித்தார் மாலதியின் கணவர். இல்லை, பரவாயில்லை, நான் விட்டமின் டேப்லெட்ஸ் கொஞ்சம் வெஜ்ஜு கொண்டு வந்திருக்கிறேன், நான் மேனேஜ் பண்ணிடுவேன் என்று சொன்னார். நீங்கள் எப்படி மாமி இங்கே வந்தீங்க? நான் கேட்க வேண்டும் என்று இருந்தேன், எல்லோரும் டென்ஷனில் இருந்ததால் கேட்க முடியவில்லை என்று சொன்னான். அது ஒன்றும் இல்லை, ஆன்லைன் சிராத்தத்துக்கு சமையலுக்கு மாமி ஏற்பாடு செய்யலாம் என்று ஆரம்பித்தோம். ஒரு எமர்ஜென்சியில் நாங்கள் ஏற்பாடு செய்த மாமி வரல, அதற்காக நாங்கள் விட்டுவிட முடியாது, ஏற்பாடு செய்து தான் ஆக வேண்டும். அதனால் நானே வந்து விட்டேன். எனக்கும் சிரார்த்த சமையல் நன்றாகவே தெரியும். என் மாமியார் எனக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார். வெரி குட், நல்ல பிஸ்னஸ். நான் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். ஏற்கனவே 1500 கொடுத்து இருக்கிறீர்கள். இப்போது ஆட்டோ சார்ஜுக்கு ரூபாய் 200 கொடுத்தால் போதும். மாலதியின் கண்களில் நெருப்பு பொறி பறந்தது என்று தான் சொல்ல வேண்டும். மாமி போவதற்காக காத்திருந்தார். என்னங்க, இதெல்லாம் நமக்கு ஆசையும் நிறைய கொடுத்து நாமே எல்லா வேலைகளையும் செய்து நல்லாவே ஏமாந்துட்டோம் என்று சொன்னார். சரி விடு, எங்கள் பாஸ் மனைவி இந்த மாதிரி அவதாரம் எடுப்பாங்க என்று கனவிலும் நினைக்கவில்லை. இது ஒரு பாடமாகிவிட்டது. அவர் போகிற வரைக்கும் எனக்கு ஒரே உதறல், ஏதாவது ஏடாகூடமாக மாட்டின்ட்டு அவர் பாஸ்கிட்ட போட்டு கொடுத்துருவாரோ என்று. அப்பா, நல்ல விதமாக போய்விட்டார். பாடம் எனக்கு தான். உங்களால் இவ்வளவு வேலை செய்ய முடியும் என்று இத்தனை வருஷமாக தெரியாமல் இருந்திருக்கிறேன். இனிமேல் சமையலுக்கு நீங்கள் தான் உதவியாய் எல்லாம் செய்யணும் என்றான்.